வந்து வல்லாரக்கீரையுமே முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தியை வந்து உருவாக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம இதை ஆயிலில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடியில் இருக்கிற வேருக்குமே அது அந்த ஞாபகத்தை கொடுக்கும். இது நம்ம ஹேருக்கு ரொம்ப இது எல்லாமே நல்லது அப்படின்னு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதல் வேணும். அது மாதிரி தான் இது எல்லாமே ஒரு தூண்டுதலுக்காக தான் எல்லாமே சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சையாக சேர்க்க வேண்டிய எல்லாமே இந்த மாதிரி இடித்து அரைச்சி சேர்க்கணும். இதில் அடுத்தது வந்து கத்தாழையுமே சேர்க்குறோம். கத்தாழை வந்து இடிக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. ஜஸ்ட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டாலே போதும். ஏன்னா இதில் எல்லாமே நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எண்ணெய் அந்த நீர் சத்தெல்லாம் உறிஞ்சி அதில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உரியத்துக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். பச்சையாக போட வேண்டிய எல்லாமே இப்போ நம்ம போட்டாச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையாக இப்போ நம்ம எதெல்லாம் வந்து பச்சையாக போட்டோமோ அது எல்லாத்தையுமே ட்ரையாகவும் நான் வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுவேன். இந்த ஆவாரம்பூ வந்து நிழல்லே வந்து நம்ம காய வச்சுருக்கோம். ஆவாரம்பூ முடி வளர்ச்சிக்கும் ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சருமத்துக்கும் நல்லா ஆவாரம்பூ இது வந்து நம்மளுடைய தலையில் வந்து எந்த ஒரு அரிப்போ இச்சினஸோ எதையுமே உருவாக்காது. அதுக்காக தான் சேர்க்குறோம் ஆவாரம்பூ. இதே மாதிரி இங்கே காய வச்ச எல்லாமே நிழலில் காய வச்ச கருவேப்பிலையை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நிழலில் காய வச்ச செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, பன்னீர் ரோஸ் இது எல்லாமே நிழலில் காய வச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் ட்ரையாக இருக்கிறது. இதையுமே இது கூட ஆட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த எண்ணெய் கொதிச்சு அது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங். நம்ம அவசரமாக செஞ்சால் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப பொறுமை தேவை இதை செய்யறதுக்கு. ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அது வந்து செட்டில் ஆகிறது